நமஸ்காரம். நம்ம கோயில சாயந்தரம் சாயந்தரம் யானை வளர்த்து அமாவாசையாக வளர்த்துறோம்னா நீங்க கோயில் பொருளெல்லாம் தேடி வாங்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டு பக்கத்துல ரொம்ப பொருள் இருக்கு. உண்மையான பொருள் சாமிக்கு பிடிச்சதான் சப்தகணிக்கும் வாராய்க்கு மட்டும் இல்ல, சப்தகணிக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளவு மூலிகைலாம் இருக்கு. நம்ம மருதாணி பாத்தீங்கன்னா மாய ரஞ்சினி நம்ம வீட்டுல கீழே வராது. அந்த மருதாணி கொண்டு கொடுக்கலாம், அதே மாதிரி வெள்ளருக்கு கொண்டு கொடுக்கலாம். எல்லாம் செடியாகும். பூவா கொண்டு வர இல்லை, பூ கொண்டு வர கஷ்டம். பூ அதிகம்னா அதை காட்டி பெரிய மொழியை நம்மளை சுற்றி ரொம்ப இருக்குது. மருதாணி இருக்குங்க, வெள்ளருக்கு இருக்கு, அள்ளி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அருகம்புல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். பூமத்தக்காய் அதை காட்டி விசேஷம். பூமத்தக்காய் கேள்விப்பட்டீங்களா? அந்த காய் பாத்தீங்கன்னா ஒரு குருதியை பயன்படுத்துற சமம் அப்படின்னா ஒரு குடும்பத்தை எல்லாம் முடிஞ்சுட்டாங்க, திருப்பி ஒருத்தர் வரணும் அப்படின்னா நான் அரசவே பலி கொடுப்பாங்களாம். அரசனை பலி கொடுக்காம குருதியை கொடுப்பாங்களாம். அந்த ஓமத்தக்காய்க்கு அவ்வளவு பவர் இருக்குதுங்க. ஓமத்தக்காயில விளக்கு போடலாம். ஓமத்தக்காயில பாத்தீங்கன்னா ஸ்நானம் பண்ணலாம். நம்ம சிவனுக்குலாம் பாத்தீங்கன்னா அரும்புல் சாப்பிட மாட்டோம். சிவனுக்கு அரும்புல் சாப்பிட மாட்டோம், ஓமத்தக்காய் சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி வெள்ளருக்கு சாப்பிட மாட்டோம், எல்லாம் பண்ண மாட்டோம். இப்ப காசியில வாராய்க்கு பாத்தீங்கன்னா ஓமத்தக்காயில அதிகம் சாப்பிடுவாங்க. ஏன் சாப்பிடறாங்கன்னா அவன் பல தலைவலி எல்லாத்தையும் காக்குறத. அரும்புல் ஏன் வைக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஒரு அரும்புல் வருஷம் போய் கோயில போய் கொடுத்துட்டோம்னா ஒரு வருஷம் பூ கொடுக்க வேண்டியதில்லை. வீட்டுல நீங்க மாலை போட்டீங்கல்ல, ஒரு தடவை அரும்புல் மாலை போட்டீங்கன்னா அது காஞ்சு போனாலும் ஒரு வருஷம் கழிச்சு ஆயுள் பலம் இருக்கும். அப்படியே கொண்டு நீங்க தண்ணியில போட்டு அந்த அரும்புல் மதிக்கும். அதுக்காக தலையன்னு சொல்லுவாங்க நம்ம குடும்பத்தை. அப்படி பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு வாரம் சொல்லிட்டு இருக்கோம், மூலிகை பொருளை கொண்டு வாங்க. நம்ம வீட்டுல இருக்க எல்லா செடிகளும் மூலிகை பொருளுங்க. இந்த நம்ம சொல்லுவோம் எல்லா பக்கமும் ஓமத்தக்காய் இருக்கு, நம்ம துளசி இருக்கு, பச்சளை இருக்கு. என்னென்ன மூலிகை காசு சொல்றீங்களோ, எந்தெந்த செடியெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் ரசிக்க. நம்ம மரமா இருக்கிறோமா? மரமா யாரு இருக்கும்?